பேசிட்டு இருக்கீங்க பாவா? எந்த ஊரு? எந்த தேசம்? ஊரு நான் பேரு என்ன? எங்க அரண்மனை ஆடுறீங்க? நீங்க நீங்க உங்க வீட்டுல போய் செய்யுங்க. இந்த அரண்மனையில ஏன் செய்யறீங்க? உங்க அருவமனையா? அருவாமனை வீட்டகத்தி உங்க அரண்மனை. அரண்மனை அரண்மனை. இந்த அரண்மனை நீ என்ன செய்யற? நீங்க யாரு முத? ஆம்பளை யாருன்னு கேட்டீங்க? வந்து பாரு அடுத்து பார்த்ததையா? 10 வருஷமா அப்படித்தான் சொல்றேன். இந்த அரண்மனை நீ என்ன செய்யற? நீங்க யாரு முத? நான் யாரும் சொல்லணும். நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், எதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல. நான் சொல்லணும்னா நீ எதுல கேட்ப? நீங்க சொன்னா நான் காதுல கேட்பேன். அப்ப வாய் என்ன செய்யும்? வாய் பேசும். அப்ப காது கேட்கும். நல்ல மனுஷன். அப்போ காதை கேட்க சொல்லு, நாங்க காதுல சொல்லிடுறோம். காதை கேட்க சொல்றேன். நீங்க சொன்னாதாங்க அது கேட்கும். நீ கேட்டதானே நான் சொல்லுவேன். அதான் நான் கேட்காம ஒரு பதில சொல்ல முடியுமா? சொல்லு. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? கேட்கக்கூடிய கேள்விகளை வாயில் கேட்பேன். சரி. நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை இந்த துளையாகப்பட்டதில் உள்ளே விழுந்து. அப்போ காதுல செவிடா? காது செவிடாங்க. இது யாரு? என்னுடைய மனைவி. நம்ம கொண்டாட்டியா? என்னோட மோசமானவையா? உள்ள பேசு. ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? பங்கு போட்டா நம்ம ஊரானு கேக்குறது இல்ல. நம்ம ஊரு சொல்லலாம், நம்ம மைசெட்டும் சொல்லலாம், நம்ம ஆல்ரவுண்டு, நம்ம மிருதங்க இப்படிலாம் சொல்லலாம். வீடு அங்க போய் இப்படி சொல்லு, ரெண்டா பிரிச்சு போங்க. சரி ஆமா. வேண்டாம் வேண்டாம், நீங்களே வச்சுங்க. ஒரு 6 மாசம். யாரு தெரியுமா? இந்த கோட்டையில் இருக்குல்ல, இந்த கோட்டையோட மன்னர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன? கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள் இருக்காருல்ல, அவருக்கு ஒரே தம்பி சேவக பெருமாள் நான் தான். ஏயா அவருக்கு ஒரு தம்பி இருந்தா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டதே கிடையாது. நாங்கள் இருவருமே சின்னஞ்சிறல பிரிந்து விட்டோம். ஏன் பிரிஞ்சீங்க? இந்த கோழி குண்டு இருக்குல்ல, கோழி குண்டு, 2 பேரும் குண்டு சண்டை. ஐயோ, அவர் அடிச்சாரா நீங்க அடிச்சீங்களா? நான் வந்து அவர் குண்டு அடிச்சுனா அவர் குண்டு உடஞ்சு வச்சு சந்தேகமா போய் பாரு. அண்ணா ஒரு குண்டு தான் இருக்கா? ஒரு குண்டு உடைஞ்சு போச்சு. ஆமா. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? அவர் என்னை அடிச்சு விட்டாரு, அதனால கோவித்து கொண்டு தென் திசை பக்கம் சென்று விட்டேன். இப்படி எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? மன்னர் இருக்காருல்ல, மன்னோட கோட்டை கருப்பா இருக்குதுல, ஒரே கருவில ஒரே பிரசவத்துல 25 குழந்தையாமல 15 அட 18 அட 9 குழந்தையா? என்ன கணக்கு போடுறீங்க? தப்ப போட்டோமா? தவறு தவறு. சரி சரி சரி. போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்க மகாராணி அம்மாவுக்கு, உங்க மகாராணி அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 7 பிள்ளைதே, 7 குழந்தை பிறந்துருச்சா? உங்ககிட்ட நான் என்ன மசருக்கு சொல்லிட்டு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இதை சொல்லிட்டியே. நான் சொன்னேன் எங்க மன்னர் வந்து முடி வெட்டுவாரு. இல்லம்மா, தலையை வெட்டுவாரு. நாங்க சொன்னோம்னா, நீதான் சொன்னோம்னா உங்க மன்னர் முடி வெட்ட மாட்டாரு, உன் தலையை வெட்டி உன் கையால கொடுத்து அழக பார்ப்பாரு. அப்ப சொல்லாது. அப்ப சொல்லலன்னா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவி? எங்களுக்கு திரும்ப நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை செல்வம் கூட கிடையாது, போகாத இடம் இல்ல, போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல. முள்ளா இருந்த மரம் கேட்டு அவன் தான் முக்கி பாக்குறாரு, நக்கி பாக்குறே புள்ள இல்ல. நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், கவலைப்படாதீங்க. சீசன் முடிஞ்சு சரி ஆவணி புரட்டாசியில வீட்டுல சும்மா தான் இருப்பேன். சரி, அதான் 6 மாசம் சும்மா இருப்பேன். சரி, உங்க பொண்டாட்டி அனுப்புங்க, நல்ல டாக்டர் பார்த்து செக் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் புருஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு 500 சந்தையில என் புருஷன் நான் தக்காளி வியாபாரம் பார்க்கவா போனாரு. தங்கள் மன்னருக்கு தெரியாமல் 7 ஒரு குழந்தை வாங்கி தர வேண்டும். அப்படி வாங்கி தரல என்றால் நீனே சொன்னேன்னு சொல்லிடுவேன், உன் தலை வெட்டி உன் கையால கொடுத்து அழகு பார்த்து விடுவார். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் புள்ள கொடுத்துட்டு தான் போவேன். அதுதான் புள்ள கொடுத்துட்டு தானே போவேன். ஒரு குழந்தை தானமாக வாங்கி தர வேண்டும். ஆனா முன்பதாக 7 குழந்தை பிடிச்ச உங்களுக்கு தெரியும். சரி, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல உங்களுடைய மன்னர் பொன்பொருள் அவன் கொடுத்தாரா? அதை வாங்கிட்டு எங்க போன? கொஞ்சம் போனியா? மது அருந்தனியா? மது அருந்துட்டு நேரம் எங்க போன? வீட்டுக்கு தான். உன் பொண்டாட்டிட்டு போனியா? நான் பக்கத்து வீட்டுக்கு தான் போவேன். அங்க படுத்து கிடப்பே வந்து தூக்கிட்டு போவாங்க. இல்ல இன்னொரு 10 மேல ஏறி சொல்லு, இன்னொரு 10 மேல ஏறி சொல்லு. உண்மை அதுதான். நான் போனே பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்துக்கவே அப்புறம் காண திண்ணையில. சரி சரி சரி. என் பொண்டாட்டி வந்து தேடி பிடிச்சி ஆட்டோ எடுத்து போவா.
உன் முன்னாடி சொன்னியா 7 குழந்தை பிறந்த சந்தோஷத்துல போதையில உளறிட்டு இல்ல உன் முன்னாடி என்ன செஞ்சா தண்ணி அடிக்க அங்க வர நாதேரி முண்டை அவளும் தண்ணி அடி வைப்பிலையா அடிக்குள்ள ஐடியா பம்புல தண்ணி வருதா உன் பம்புல தண்ணி அடிக்க அங்க போக ஏன் பொண்டாட்டி அங்க வர இல்ல உன் பொண்டாட்டி இருக்கான் உன் பைப்பு தூர் வரணும் எந்த பைப்பு சொல்ற அடிக்குள்ள ஐடியா தூர் வரணும்னாக்க நாங்க வாரிக்கிறோம் சரி ஆமா நீங்க என்ன பண்றீங்க அந்த அரண்மனை தெரிகிறது எங்க அங்க தங்குமா மண்டபம் தங்குமா மண்டபம் தெரியுதுல அப்படி அரண்மனை கிடையாதா இது அரண்மனை சரி தங்குமா மண்டபம் சந்திர தெரியுதா அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அங்க போய் தங்குங்க சரி மணார கூப்பிடுறேன் அங்க போய் தங்கி என்ன செய்யணும் என்ன பண்ணணுமோ பண்ணணும் மரவாத்தா தங்கி நாங்க என்ன செய்யணும் மரவாத்தா இருக்குது போ ஆனா 7 ரூபா வாங்கி தர வேண்டும் மந்திரியாரே நீங்க கவலைப்படாதீங்க இல்லை என்றால் நீ தான் சொல்லி சொல்லிடுவேன் நீங்க எப்பதான் போவீங்க எப்பதான் நீ தருவ உங்க பொண்டாட்டிய வர சொல்லுங்க தர்றோம் ஏன் பொண்டாட்டி இருக்கியா உள்ளே வாங்கிட்டு போத்தேன் தானமா ஒரு வந்து நீ வாங்கி தர வேண்டும் நான் தான் தருவேன் வாங்கி தரியா போங்க சரி எங்க இருந்து குடிச்சுக்க மன்னவா அரசே வாங்கல் மன்னா வாங்கல் வாருங்கள் மன்னா வாருங்கள் மன்னவா வாருங்கள் என்றேன் வாருங்கள் ஏனாளைத்தீர்கள் மன்னவா தாங்களது தம்பி சேவக பெருமாள் சிலம்பாய் என்று 2 பேர் வந்துள்ளார்கள் 2 பேர்களா இருவர் அவங்க 2 பேர் 2 பேர்களா இருவர்களா மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க மன்னா சேவக பெருமாள் சிலம்பாய் 2 பேர் அவங்க 2 பேர் வேற ஆளு இருக்காளா சேவக பெருமாள் சிலம்பாய் 2 பேர் தானே அவங்க 2 பேர் ஓ அவர்கள் இருவர்கள் அதான் சேவக பெருமாள் சிலம்பாய் அவங்க 2 பேர் என்னங்க எத்தனை பேர் முதல் வந்திருக்கிறாங்க 2 பேர் தானே அதான் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி தானே புருஷன் பொண்டாட்டி 2 பேரா சரி சேவக பெருமாள் சிலம்பாய் 2 பேர் 2 பேர் அவங்க 2 பேர் அவங்கதான்ப்பா 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் அவங்க 2 பேரா அதான் 2 பேர் என்னங்க மந்திரி மன்னா வேப்பங்குளம் கொடுங்க நம்மளுடைய என்னது மந்திரி அப்படின்னு வேப்பங்குளம் கொடுங்க அமைச்சர் மந்திரி சரி ஆ. வந்தவர்கள் யாராக இருந்தாலும் 2 பேர்கள் என்று ஏதோ உளறிக் கொண்டு இருக்கிறாய் சரி 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா நம்மளுடைய அரண்மனைக்கு என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் யார் அவர்கள் அப்படி கேளுங்க நான் விசாரிக்காம விடுவேனா யாருன்னு கேட்டேன் உங்க தம்பின்னு சொன்னாரு ஏன் தம்பின்னு சொன்னாங்களா ஆமாங்க எனக்கு தம்பியே கிடையாதுயா எனக்கு தெரியுமே எப்படி 60 வருஷத்துக்கு முன்னாடியே பிள்ளை பிறந்திருக்கும் தம்பி இருந்திருந்தா சின்ன வயசுல மாடு வீடு மிதிச்சிருக்கும் என்னங்க எனக்கு கூட பிறந்த தம்பி கிடையாதுப்பா நான் ஒரே ஒருவன் தான் எனக்கெல்லாம் தம்பி இருக்கான்ப்பா உனக்கு தம்பி இருக்கா அவன் ஒரே ஒரு ஆளு அவன் செய்யற சேட்டை தாங்க முடியலங்க மண்ணா யாரு என் தம்பி தான் ஓ தம்பி செஞ்சு எனக்கு என்ன நான் ஒரே ஆளுதான் இருக்கிறேன்னு சொல்றேன் எங்க போனாலும் கூடவே வர்றேங்கிறியான் நான் உட்காந்து படுத்துக்கிறேன் நீ உங்க கூட வந்தாலும் என்ன போறாள் எனக்கு தம்பி இல்லை கிடையாது நான் ஒரு ஆள் தான் என் தம்பியோட பெருமையை கேளுங்க என்ன பெருமை உட்காந்தா படுத்துக்கிறேன் நான் எந்திரிச்சு அவனும் எந்திரிக்கிறேன் நான் ஓடுனா அவன் ஆடுறாங்க ஓடுனா ஆடுறானா கோவம் வந்துச்சுன்னா நமக்கு காரி கீழே தூக்கி போடுறியா இவ்வளவு கோவக்காரனா இருக்கியான்னு எனக்கு தெரியாம போச்சு புரியலையே சரி விடுங்க புரியாத வரல நல்லது சரி உங்க தம்பி இருக்கானா எனக்கு தான் தம்பி கிடையாது அப்புறம் தம்பின்னு சொன்னாங்க யாரு வந்தவங்க வந்தவன் தம்பின்னு சொன்னாங்களா பேர் என்ன சொன்னாங்க சேவக பெருமாள் சேவக பெருமாள் சொன்னாங்களா எனக்கு வந்து சொன்னாங்க ஆனா எனக்கு அவங்க மேல சந்தேகம் தான் என்ன சந்தேகம் முகச்சாட கொஞ்சம் கூட உங்களை மாதிரி இல்ல அதுலயே தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தம்பி இல்ல ஒருவேளை இப்படி இருந்திருந்தா எப்படி உங்க அப்பா ஏதோ அப்பாடிக்கு பாட்டி வச்சு சரி விடுங்க என்னப்பா போனா எது எடுத்தாலும் அங்கதானே போறேன் அவர் தம்பின்னு சொன்னாரு இப்படி அவரு யாரோ தம்பின்னு ஏதாவது போய் சொல்லிட்டு கூட நம்மளே 6 மணிக்கு வந்திருக்கலாம்ல சரி அவங்கள கூப்பிடுவோம் சரி என்ன ஏது நீங்களே விசாரிங்க நான் விசாரிக்கிறேன் சரி சரி கூப்பிடு யாருங்க சின்னமனாரு மந்திரி மந்திரி அட உங்க அண்ணாரு அங்க எங்க அண்ணாரு அட என்னங்க சின்னமனாரு எங்க அங்க வேற அண்ணாது பாரு அண்ணாது அவர் மன்னார் நாயாரியா இவங்க வேற இவரு வந்து உங்க தம்பிங்க இவங்க வந்து உங்க கொழு இந்தியா எனக்கு தம்பியே கிடையாது யாரோ வந்திருக்கிறாங்க அவர் இப்பதான் பிள்ளை பத்தி செவனு இருக்காரு என்ன இப்படி வந்திருக்கிறாங்க
அண்ணா நானும் தெற்கு நடத்தின தம்பி சேவக பெருமாள் என்னோட மனைவி தாங்களோட பாதத்துக்கு கோடான கூட நல்லா சேவிச்சு. ஆமா மன்னித்தேன் உங்களை, இருந்தாலும் என்னுடைய தம்பி என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் யார் ஐயா? என்னமோ ஏதோ உளறாங்களே, எனக்கு தம்பி கிடையாது, நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் வந்த விஷயத்தை தங்களோட மந்திரத்தை தெரிவித்துட்டோம். என்னுடைய மந்திரி மந்திரியே இப்படி வாருங்க. வந்த விஷயம் சொன்னா எனக்கு என்னை விட மந்திரி விவரமா இருப்ப தெரியுமா? குழந்தை நான் ஒரு குழந்தை. அப்பனா பால் குடிப்போம். மந்திரி நல்ல அதை வை, ஏதோ குறைஞ்சுக்கு தம்பி அந்த மைக் மந்திரியாரே இப்படி வரும். நாங்க வந்த விஷயத்தை சொல்லலையா? ஏன் அப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்க, உன் தலையை வெட்டி உங்க கையில கொடுத்து பரவாயில்லையா? அண்ணா மந்திரி ஏன் அவர்கிட்ட போய் மந்திரியாரே அந்த 7 ஒரு குசு குசுன்னு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்க என்ன காரணம்? குசு குசு கால்பண்டையாச்சு அவங்க என்ன மந்திரியாரே? ஆனா மந்திரி என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, ஆனா உனக்கு தெரியும்னு சொல்றாங்க. என்னன்னு நீங்களே கேளுங்க. நானே கேட்கவா? அதானே மந்திரியாரே 7ல 1 என்ன கேளுங்க. கேளுங்க. ஆமா இல்ல ஒண்ணே கையெழுத்து தான் சொல்றாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லங்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அதுலயே உண்மையாவா? சரி ஆமா மந்திரியாரே என்ன தொலைற? ஒரு 10 காசை தொலைச்சு விட்டு அரண்மனை தொலைச்சிட்டியா? இல்ல இல்ல நீ பம்மறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்க ஏதோ ஒன்னைத்தான் கைய காட்டுறாங்க. மந்திரியாரே மன்னட்ட தெரிவிக்கலையா? மந்திரியாரே அந்த 7ல 1 7 ஏற்பாடு அரண்மனைக்கு முன்னாடி மந்திரி 7 என்ன காரணம்? 7 நாளாச்சா வந்து சாப்பிடலையா? ஓ 7 நாளாச்சா சாப்பிடவில்லையா? என்ன 7 பிள்ளைங்கிறாங்களே என்ன? மந்திரியாரே 7ல ஒரு குழந்தை கேட்டல 7 அண்ணா தாங்களுடைய மனைவிக்கு 7 குழந்தை பிறந்ததாக தாங்கள் மந்திரியா தெரிவித்தார்கள். எங்களுக்கு குழந்தை இல்ல காலத்தினாலே மந்திரி 7 குழந்தை பிறந்தது ஒரு விஷயம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும், பிறகு யாருக்கு தெரியாதுல்ல? காத்து வாக்கல காதல கேட்டு வந்தாங்களா? என்ன காத்து வாக்கல போறதுக்கு? மந்திரியாரே நீதானே சொன்ன? நீ சொன்னியா? சொன்னியா? மந்திரி நீ சொன்னியா? மந்திரியாரே ஆமான்னு சொல்லு. சொல்லு மந்திரியாரே ஆமான்னு சொல்லு. சொல்லு மந்திரி ஆமான்னு சொல்லு. மந்திரி என்ன பொதுமா தவிர நிறைய விழுகுது இல்லையே, நீ சொன்னியா இல்லையா? மந்திரி ஆமான்னு சொல்லு. சொல்லு ஆமான்னு சொல்லு. நான் தான் சொல்லலையா? சொல்லலையா? எங்க இங்க பாருங்க, சொன்னியா இல்லையா? இவங்க ஏன் தெரியுமா அவ்வளவு கோபப்படுறாங்க? ஆமான்னு சொல்லு. ஏன் தெரியுமா அவ்வளவு கோபப்படுறாரு? ஏன் கோபப்படுறாங்க? பிரஷர் மாத்திரை போடாம குழந்தை பிறந்த விஷயம் அவனுக்கு சொன்னியா இல்லையா நீ? மந்திரியாரே ஆமான்னு சொல்லு. ஆமா 7 நாளா சாப்பாடு இல்லைன்னு வேற சொன்னீங்கல்ல, கஞ்சி கிறக்கத்துல பேசுறாங்க. அப்பா ஏதோ உங்களை பார்த்தா பாவமா இருக்குது, அவளை கூட்டி அரண்மனைக்குள்ள கூட்டி போய் சாப்பாடு போட்டு சரி நீங்க 2 பேரும் அரண்மனையில சோறு போடுறாங்க. சோறு சோறு மந்திரியாரே இப்படி வாரு இப்படி வாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 7ல ஒரு குழந்தை எப்ப தருவ? நீங்க போயிட்டு வாங்க. அந்த குழந்தை கொடுத்தா கையோட கொண்டு போயிருவாங்கல்ல. ஏன் அப்படி தெரியும்? உனக்கு பொண்ணு நான் வாங்கி தரேன். உன் புருஷனை கஞ்சி விட்டு தனியா பாக்கல சொல்லிட்டேங்க. என்னடா கஞ்சி குடிக்க சொல்லி? மந்திரியாரே ஒரு கஞ்சில இல்ல, பசி அதிகமாக இருக்கிறது. நாங்க சாப்பிட்டு வரங்களாட்டியும் 7ல ஒரு குழந்தை. எங்கிருந்து வந்தாங்களா பாவம். மந்திரியாரே அட நீ போங்க. ஐயா நீ போ, உனக்கு நான் பிள்ளை கொடுப்பேன். போங்க மந்திரி அவர்களே. அண்ணா அண்ணன் ஒரு அரண்மனை விட்டு போய் விட்டாங்களா? சாப்பாடு போட்டீங்களா? போயிட்டாங்க போயிட்டாங்களா? வரமாட்டாங்கல்ல? இன்னும் வந்தாங்கன்னா தலைவடி. ஆமா குழந்தைகளை எப்படியோ நீ சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்ட.
நீ? இல்லை மன்னா, மது போதையில் உளறி விட்டு நம்மளுடைய அரண்மனையில மது போதைக்கெல்லாம் வேலை இல்ல தெரியுமா? அரண்மனையில் இல்ல, போறப்ப குடிச்சிட்டு போயிட்டு. போற போதாலும் குடிச்சா அரண்மனைக்கு வரக்கூடாது தெரியுமா? இன்னைக்கு நான் வரலையே அப்படி. அப்படி குடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்க, பாத்தீங்கல்ல நம்மளுடைய அரண்மனையில அது தேவையில்லை. சரி, எப்படியும் உடைந்து விட்டாய். அண்ணவர்கள் குழந்தைகளை பார்க்க வேண்டும், தானமாக கேட்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அண்ணவர்கள் தெரியாமல் நம்மளுடைய அரண்மனையில் எங்காவது மறைக்க வேண்டுமே. பிள்ளைகளை மறைச்சு வைக்கணும். ஏன்னா இவங்க பாத்திரக்கூடாது. ஆமா, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு யோசனை சொல்லு. அரண்மனைக்கு முன்னாடி பெரிய குழியை வெட்டுறோம். சரி, 7 குழியில தூக்கி குழிக்குள்ள போடுறோம். மண்ணை போட்டு மூடி வச்சிடறோம். ஆமாக்கா, செவனேன் கிடக்கும். 7 குழந்தைக்கு மண்ணை போட்டு மூணு செத்து போயிருவியா? செத்து போய் நாங்க தவமா தவமரத்து 7 குழந்தைகளை பெற்று எடுத்திருக்கிறோம். அன்னைக்கு எங்க அப்பதான் மண்ணுக்குள்ளதான் போட்டு மூணாக்கா. அது உங்க அப்பதான் செத்து இருக்கு, அதனால மூன்றிருப்பீங்க. இது சின்ன பிள்ளை இல்லவா? செத்தா போச்சு. யாரு அப்பதான் உனக்கு தான் உனக்கு தெரியாது. கார்ல கூட்டிட்டு போனாங்கல்ல. கார்லையா? அதை செத்தவரை வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்க ஐயப்பா. அப்பனா வேணாம் மன்னா, இது சரியான யோசனை. என்னது? அரண்மனைக்கு முன்னாடி பெரிய தொட்டி கட்டுறோம். சரி, தண்ணியை நிரப்புறோம். 7 பிள்ளைகளையும் கையை காலை காட்டி தூக்கி தொட்டிக்குள்ள போட்டு ஒன்னையும் ஒரு கையை காலை காட்டி ஒன்னையும் சேர்த்து தூக்கி போட்டுடலாம். எதுல? தொட்டிக்குள்ள உப்பு போயிட மாட்டான். அப்புறம் சின்ன பிள்ளைக்கு மட்டும் உப்பு போக மாட்டாளா? உப்புமா உப்பு மாட்டாளா? அப்ப வேணாம். அப்புறம் வேற என்ன செய்யும்? சரி, வேற சொல்லு. இது சரியான யோசனை. சொல்லு. நமது அரண்மனை இருக்கிறதே, ஆமா, அரண்மனைக்கு பின்னால் உள்ளதே ஆலமரம். ஆலமரத்துல 7 கைத்த கட்டுறோம். சரி, 7 கைத்தையும் பிள்ளைங்க கழுத்துல மாட்டுறோம். கைத்த பிடிச்சி நம்ம கீழே இருந்தா பிள்ளைங்க பூரா மேல போயிடும். வர்றவங்க கீழே தேடிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. இல்ல, இன்னொரு யோசனை என்ன? அந்த பக்கம் குழந்தைகளுக்கு போட்டலாம். இந்த பக்கம் உன்னைய இந்த காலை தூக்கி இப்படி கட்டி உன்னைய நான் ஒரு நடுவை கழுத்தா பிடிச்சிட்டு என் குழந்தைகளுக்கு கீழே இறக்கிறேன். உன்னைய மட்டும் தூக்கி விட்டுறேன். தலைகீழாவா? ஆமா, நான் குழந்தைகளுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு யோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே. அண்ணன் வருவதை போல் தெரிகிறது. சீக்கிரமாக சொல்லுங்கள், குழந்தையை பார்த்து விடுவார்கள். இது சரியான யோசனை. எப்படி? அரண்மனைக்கு பின்னால் உள்ளதே கோழி அடிக்கும் பஞ்சாரம். அதை எடுத்து மூடி வைத்து விட்டால், ஆமா, பிள்ளைகள் நினைப்பாங்களா? இல்ல, கோழி நினைப்பாங்க. மந்திரி, இந்நேரம் வேலை சொல்லி பத்தி யோசனை. அதை விட இது மிகவும் சிறப்பு. ஐயா, அப்பப்போ கவட அரண்மனைக்கு வருவார்கள். கோழி அடைக்க மஞ்சாரத்தில் அழைத்து வைத்தால் கோழிகள் என்று சொல்லி போய்விடுவார்கள். உண்மையிலே இது நல்ல யோசனை அல்லவா? சரி, என்னுடைய மகன் தெலுங்காய் அழைத்து வாருங்கள். புத்திமதிகள் சொல்லிவிட்டு செல்கிறேன். தெலுங்காயி, அம்மா தெலுங்காயி, அப்பா கூப்பிடுறாரு. மங்களமாக வாழ்ந்துருப்பாய் அம்மா. மங்களம் வாழ்ந்து இந்த அம்மா இப்ப வாழ்றது. அம்மா, உன்னுடைய சித்தப்பன் சித்தி என்று சொல்லி நம்முடைய அரண்மனைக்கு இருவர்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா. ஆமா, இவ்வளவு ஓடுற பாத்துட்டு வரேன். யாரு கேட்க கூடாது. சித்தப்பா சித்தியோட வந்திருக்கிறாரு. சித்தப்பா சித்தியோட வந்து எந்த சித்தி? சித்தப்பன் சித்தி. எந்த சித்தி? அந்த சித்தி இல்ல அம்மா, அவங்க உன்னையும் ஒரே காலம் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, அப்படி உன்னை பார்த்து விட்டால் அந்த குழந்தைகள் அந்த குழந்தை எப்படி இருக்கிறது, இந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று அண்ணவர்கள் ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, இருந்தால் கண்பட்டு விடும், திருஷ்டி பட்டுவிடும். அப்படியா? அதனால் உங்களை அண்ணவர்கள் பார்க்க கூடாது. சரி, அதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கோழி அடிக்கும் பஞ்சாரத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் இருக்க வேண்டும். ஏமா? பயப்படாத. மந்திரி எதுக்கு இருக்கிறாரு? பஞ்சாரமே செய்ய சொன்னேன். அப்படியா? சரிப்பா, பயப்பட வேண்டாம். நம்ம மந்திரி இருக்கிறாரு, எதுக்கும் பயப்பட வேண்டாம். கோழி அடிக்க பஞ்சாரத்தில் ஒரு 5 நிமிடம் இரு. சரிப்பா, பிறகு நான் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன். சென்று வாருங்கள். அப்பா, சின்ன பிள்ளைங்க பக்குவமா கோழி அடிக்கும் பஞ்சாரத்தில் போட்டு பக்குவமா கவுத்து கைமாறிக்கிறான குழந்தைகளை கவுக்கிறத பத்தி யார்ட்டையா சொல்றீங்க? அதானே, ஏகப்பட்ட குடும்பத்தையே கவுத்துருக்கிறேன். நீ அந்த குடும்பத்தை கவுரு, என் பிள்ளைகளை கவுத்துறாத. நான் பாத்துக்கிறேங்க. பாத்துக்கோ. இல்ல, நம்பி போறேன். நம்பிட்டீங்கல்ல? என்னது நம்பிட்டீங்கல்ல? குழந்தைய பாத்தரா? நீங்க போயிட்டு வாங்க. சரிமா, சரிமா, குழந்தைய பாத்தரா. மந்திரியா அப்படி சொல்லி பார்த்தேன். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? 7 பேர் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா, அதனால யார் பட்டாலும் கண்ணு இந்த நோய் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், தலைவலி வரும். அதனால மந்திரிய பஞ்சாயத்துக்குள்ள போட்டு கவுக்க சொன்னாரு.
என் குணம் நல்லா தெரிஞ்ச ஒரே மன்னர் அவர்தான். கவுக்கிறதுல பெரிய ஆளு. ஆமா கவுத்து விடுவேன். இரண்டு என்ன தெரியும் சொன்னாரு? தெலுங்காயி உங்க 7 பேத்துக்கு அவன் தான் ரொம்ப தெரிஞ்சல இருக்கான். அவனை கொன்றுனாரா? கோழி அடிக்கிற பஞ்சாயத்துக்கு போட்டு அவனை கவுத்துன்னு சொன்னாரு. என்னைய? ஆமா என்னை தேடிதானே வந்திருக்கிறாங்க. எங்களை தேடிதான் வந்திருக்காங்க. சரி புள்ள பிடிக்கிற மாதிரியே இருந்தாங்க 2 பேரும். ஐயோ அவனை பிடிச்சிட்டு போனான்னு பிடிச்சிட்டு போயிருவாங்க. சரி நீ போய் என்ன பண்ற? பஞ்சாயத்துல ஒளிஞ்சுக்கிற. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் மட்டும் இரு. கொஞ்ச நேரம்னா இவ்வளவு நேரம். இவ்வளவு நேரம் கொஞ்சோடு சோறு போடுன்னு சொல்றான். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் இரு. அப்புறம் நான் வந்து அதுக்கெல்லாம் மூட்டை பூச்சி எல்லாம் இருக்காதா? செல்ல இருக்கேன். செல் இருக்கு. நீ எடுத்து பேசிக்கலாம். கோழி செல்லுடா முட்டா பையில. அதுல பேச முடியாதா? ஐயே நான் 4 செல்லு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன் வீட்டுக்கு. சரி போய் ஒளிஞ்சுக்கமா. யாருங்க சின்ன மன்னாரு? போகும்போது சொன்னேன்ல பிள்ளை உங்க வீட்டுக்காரரை கட்டி விட்டுட்டீங்களா? அவரு அந்த புறத்தில் சுற்றி பார்த்து கொண்டு அவர் அந்த புறத்தில் இருக்கட்டும், நான் இந்த புறத்தில் இருக்கேன். நாம் இருவரும் இந்த புறத்தில் சென்று பிள்ளை பெறுவோம். பெக்கவா கூப்பிட்டேன், பெத்த பிள்ளைய கொடுங்கதான் கேட்டேன். நீங்க சாப்பிட போனீங்களா? சரி அது இருக்கட்டும் மந்திரி. நான் இப்பொழுதுதான் இந்த அரண்மனைக்கு முதல் முறையாக வருகிறேன். இது எங்க மாமாவோட அரண்மனை. அதனால் இதை நான் சுற்றி பார்க்க வேண்டும். இது என்ன? இது வந்து ஆயிரங்கால் மண்டபம். இது என்ன தூண்? இவாமா அது நுழைவு வாயில்மா. இது அரண்மனை உள்பகுதி. இது என்ன? இது வந்து பின்பகுதி. பின்பகுதி பின்பகுதி. இது என்ன தூண்? இது வந்து நுழைவு வாயில். நுழைவு வாயில். அது என்ன தூண்? இங்க வாமா. இதோ இங்க தெரிகிறது. அது என்னது? இது சமைக்கிற இடம். சிக்கன். சிக்கன் இல்ல கிச்சன். இது என்ன ரூம்? கிச்சன் சமைக்கிற சிக்கன். இது என்ன ரூம்? இது விடுமா சாப்பிடு. அது வந்து சமைக்கிற இடம். யோ இங்க நடுவுல தெரிகிறது. அது பாத்ரூம். என்ன பாத்ரூம்? பாத்ரூம். அது என்ன ரூம்? அது பின்வாசல்மா, பின்னாடி போறது. அது என்ன தூண்? இது தூணுமா? என்ன தூணுன்னு கேட்டா தூண். யாரு? நான் ஏறினா தூணு கீழே விழுந்துரும். எங்க பாரு இந்த மண்டபம். என்ன மண்டபம்? அது எங்க அம்மா மண்டபமா? அது என்ன மண்டபம்? இது எங்க மண்டபம் தாமா. விடுமா. அது என்னது? ஒன்னதுல என்னது? அது என்னது? கேட்ட கோமந்திரப்புறம் என்ன என்னதுமா மந்திரி? அது என்னது? அது என்னதுமா? அது என்னது? குஞ்சு அடைக்கிற பஞ்சு வாரம். அந்த குஞ்சு என்ன குஞ்சு? அது கோழி குஞ்சு. நான் ஆட்டை பார்த்திருக்கேன், மாட்டை பார்த்திருக்கேன், பன்னிய பார்த்திருக்கேன், மிருகமா பார்த்திருக்கேன், எருமையை பார்த்திருக்கேன், கழுதைய பார்த்திருக்கேன், தேவாங்க பார்த்திருக்கேன், குரங்க பார்த்திருக்கேன், மனுஷனை பார்க்கவே மாட்டேன், நாயை பார்த்திருக்கேன். நாய் ஐயோ இழுத்துக்கிட்டு கிடக்கும் கார்த்திகை மாசத்துல. ஆனா இந்த குஞ்ச மட்டும் பார்த்தது இல்ல. இந்த குஞ்ச என்னம்மா பொம்பளை கல்யாணம் இருமா இங்க வாமா. கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? அது வெகு காலம் ஆயிடுச்சு. படுவாய்ப்ப வெகு காலமா குஞ்சு காட்டாம இருந்திருக்கான் பாரு. என்ன நீ சொல்ற? குஞ்சு பாத்திருக்கே இல்லையா? நான் குஞ்ச பார்த்தது இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். நான் கோழி குஞ்ச பார்த்தது இல்ல. அதுக்கு இருக்கிற குஞ்சு நாங்களே பார்த்தது இல்ல. இல்ல நீ எந்த குஞ்ச சொல்ற? நீங்க எந்த குஞ்ச நினைச்சீங்க? நான் கோழி குஞ்ச சொன்னேன். அந்த குஞ்சத்தை நான் காட்டிடுவேன். ஆமா உன் குஞ்சு கருப்பு குஞ்சா சிவப்பு குஞ்சா? ரெண்டும் கலந்துருக்கும். உள்ள சிவப்பா இருக்கும், வெளியில கஷ்டம். கோழி குஞ்சு கருப்பா சிவப்பானு தலையில கொஞ்சம் வெள்ளை. இருமா மாமா இங்க பாத்துக்கலாம் போமா. சரி ஒரு தாட்டி. சரி நீ கேக்குறதுக்காண்டி ஒரே தாட்டி. ஆனா பாத்துட்டு நல்லா எனக்கு ஆசையா இருக்கு. அத பாக்கணும்னு. அட இருமா நான் காட்டுறேன். ஆனா பாத்துட்டு உன் கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னொரு தடவை காட்ட காட்ட மாட்டேன். ஆமா வேணாம் ஒரே தாட்டி. என்னை விட்டு கவனி. கோழி குஞ்சா அதை நான் திறந்து விட்டேன்னா லவகம் காட்டிடுவேன். அதை நான் திறக்கும் போது லவகன தலையை தூக்கும் ஓடி போயிடும். பிடிக்க முடியாது. தலையை பிடிச்சிடும். ஐயோ செத்து போயிடும். சரி கழுத்தை பிடி. கழுத்தை பிடிச்சுன்னா அது நெடுங்கழுத்து இவ்வளவு நல்லா இருக்கும். காலப்படி
கீச்சு கீச்சுன்னு கத்தம். வேற அதப்படி வேண்டாமா நீ போமா மத அதில் பார்க்கலாம். இந்த கோழிக்குள்ள என்ன பஞ்சாயத்துக்குள்ள பெருசா இருக்கு? அது பெருசு பெருசா தான் இருக்குது. சரி, இந்த கூடைக்குள்ள இருப்பது குழந்தையா கோழியா? கோழி. கோழியா குழந்தையா? கோழி. குழந்தையா கோழியா? நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக சத்தியமா இந்த கூடைக்குள்ள இருப்பது கோழியா குழந்தையா? கோழி. கோழியா குழந்தையா? குழந்தையா கோழியா? கோழியா குழந்தையா? கோழி. சுவாமி, தாங்கள் யார் என்பது தெரியாமலே தாங்கள் மீது சத்தியம் பண்ணுகிறார். அதனால் இந்த கூடைக்குள்ள இருக்கும் 7 குழந்தைகளும் கோழியா போடும். கோழியா போய் சிரிப்பிக்கிற பாவம். வந்தவர்கள் சென்று விட்டார்கள். வந்தவர்கள் போய்விட்டார்களா? இல்ல சென்று விட்டார்கள். சரி, சென்று விட்டார்கள். சரி, குழந்தைகள் எடுக்கிற சின்ன பிள்ளைங்க தாங்காது. இருங்க தெரிஞ்சுட்டாரு. அடி 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 அடி. ஜிஞ்சிரப்பட்டிக்காரர் அப்பா வந்திருக்காரு. அப்பா சொல்லு. அப்பா சொல்லு. எவ்வளவு அழகா பேசுறீங்க. அமைச்சரே, குழந்தைகள் எடுக்கணும்னு சொன்னால் கோழிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கிறீர்களே. எது கோழி? இது உங்க கணக்கு கோழியா தெரியும். இது என்னப்பா? என்ன என்னப்பா நீங்க சொல்லுங்க, இது என்ன? குஞ்சு. கோழி குஞ்சு தானே? யார் சொன்னது? அப்புறம் கோழி குஞ்சு அப்பான்னு கூப்பிட்டு பாத்துருக்கீங்க? எங்க கூப்பிடுச்சுப்பா? இப்போ சாமி அப்பா கோவிச்சுக்கிறாரு. அப்பா சொல்லு. அப்பா பாப்பா பாப்பா. அது என்ன சொல்லுதுன்னா கீ கீ கீன்னு கத்துது. யாரு? இதுதான் கோழி. கோழி குஞ்சு. நீ அப்பான்னு சத்தம் போட்டு சொல்ற. அப்பா அப்பா. ஆமா, நீ நசுக்குனா அப்புறம் கீன்னு கத்தாம என்ன பண்ண? நசுக்குறேன். கோழி குஞ்சு அப்பா. குழந்தைகள் எங்க? சந்தேகப்படுறீங்களா? ஆமா. மூக்க பாருங்க, உங்க மூக்காட்டா. சரி, மூக்க விடுங்க. காலை ஏன் பாக்குறீங்க? குண்டிய பாருங்க, உங்க குண்டி மாதிரியா இருக்கா? உங்க மக தெலுங்காய்ங்க இல்லங்கிறீங்க. கன்றாவிய போச்சு. இது கோழி குஞ்சப்பா. என்னுடைய மகன், என்னோட குழந்தைகள் எங்க? மன்னவா வந்தவர்கள் பஞ்சாயத்துக்குள்ள இருப்பது என்னவென்று கேட்டார்கள். நான் கோழி என்று கூறினேன். சரி, கோழியாக இருந்தால் கோழியாகவே போடும் என்று சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள். கோழியாக போக வேண்டும் சாபத்தை கொடுத்து சென்று விட்டார்களா? உண்மைதான். அதற்காக இந்த 7 குழந்தைகளும் கோழிகளாக போய்விட்டாரா? உண்மைதான். உண்மையாகவா? நிச்சயமாகவா? ஆண்டவா, தவமிருந்து 7 குழந்தைகளை பெற்று எடுத்தோம். வந்தவர்கள் யாருமே தெரியவில்லை. 7 குழந்தைகளும் இப்படி கோழிகளாக போய்விட்டது. ஆண்டவா, சரி என்று சொல்லி மனிதன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதர் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதர் என்று மனிதன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று தந்த தவறு செய்தால் தாயிடம் கொடுத்தார். தந்த தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்த தவறு செய்தால் தாயின் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், வந்த மனத்தை விட்டோம். மனது துடிக்கின்றது, பயக்க தருகின்றது. அழுது நாமதே ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுமே வாழ்வு நிலக்கும் என்று மகளிரே நாம் இணைந்து பயணம் செய்தோம். நிதிய கிரகங்களிலே இருந்து பயணம் செய்தோம். பதியும் மயங்குதரா சிறு பணமும் கலந்துதாரா. பதியும் மயங்குதரா சிறு பணமும் கலந்துதாரா. ஆடில் விளக்கிட்டோ கடமையனை அழைத்தோ
வாழும் என்னுடைய 7 குழந்தைகளும் கோடிகளாக போய்விட்டது. ஆண்டவா, தவமாக தவமிருந்து பெற்றிருந்த 7 குழந்தைகளும் இப்படி கோடிகளாக போனதற்கு பிறகு ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? எங்காவது சென்று இறந்து விடுகிறேன். ஆண்டவா, எதற்காக நீ சாக வேண்டும்? உனது குழந்தைகள் 7 எல்லை காவல் தெய்வங்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கு ஆண் வாரிசு தருகின்றேன். நீங்கள் அரண்மனைக்கு சென்று 10 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். அப்படியே போய் வருகிறேன். அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை விட்டு எங்க போனீங்க? சிறிது நேரம் கோழி அடிக்கிற பஞ்சாயத்துல இருன்னு சொன்னீங்களேப்பா. இப்பொழுது கண் முடிச்சு பார்க்கும்போது என்ன சுத்தியுமே கத்தால கடை இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க இல்லாம நான் எப்படிப்பா உயிர் வாழ போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையாப்பா. எனக்கு ஏன் இந்த நிலை வர வேண்டும்? இறைவா இறைவா, ஏன் எனக்கு இந்த நிலை? இப்பொழுது உனக்கு துணையாக பெரிய கருப்பனும் சின்ன கருப்பனும் வருகிறார்.
சொல்கிறார்கள், மூவரும் சென்று மகிஷாசுரனை வதம் செய்துவிட்டு பின்பு என் பாதம் வந்து சேர்வா சக்தி. அப்படி ஆகட்டும் சாமி. நான் யார் என்று தெரியாமல் சிறுபிடிக்காமல் நான் யார்? காளியும் நானே, மாரியும் நானே, துர்க்கையும் நானே, விநாயகம் நானே, அந்த அம்பான பரமேஸ்வரியும் நானே, இந்த தொட்டிச்சி அம்மனும் நான் என்று தெரியாமல் சிறுபிளைத்தனமாக சாக துணிந்து விட்டேன். நான் எதற்காக இந்த பூலகத்தில் மானிட பிறப்பாக பிறந்தேன்? இதோ இந்த கோபுர கத்தால் இடத்தில் மகிஷாசுரன் ஒருத்தன் இருக்கிறான். கன்னி பெண்கள் கற்பையெல்லாம் சூறாடி வருகிறான். ஆணையுமே இருக்கக்கூடாது ஆணையத்தான் எடுத்துக் கொண்டு வருகிறான். ஆண்களை எல்லாம் அடித்து அவனுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். அவன் அட்டகாசம் இருக்க அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவனை அடியோடு அழிக்க வேண்டும். எனக்கு உதவியாக மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, ஆபத்து ஆபத்து, ஓடோடி வாருங்கள், ஆபத்து. மறந்த மச்சமே தண்ணி ஊத்துமா, மறந்த மச்சமே தண்ணி ஊத்துமா, மனச பார்த்துமா வாழ்க பார்த்துமா, ஏ மனமே கலராது வீணாக வராது, காரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மறந்த வச்சனே தண்ணி ஊத்துமா, மனச பார்த்துமா வாழ்வ மாத்துமா. படைத்தவனில் துணை இருக்கு, அடுத்தவனில் துணை எதற்கு, இதயத்திலே துணி இருக்கு, வருத்தமிக்கே உனக்கெதற்கு. படைத்தவனில் துணை இருக்கு, அடுத்தவனில் துணை எதற்கு, இதயத்திலே துணி இருக்கு, வருத்தமிக்கே உனக்கெதற்கு. உன்னை நல்லாக்க உத்த மன போலாக்க, எண்ணியவன் யார் என்று கண்டுகொள்ள யாருண்டு, ஊரெல்லாம் உங்கள் பெயரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மறந்த வச்சனே தண்ணி ஊத்துமா, மனச பார்த்துமா வாழ்க மாத்துமா. உதவி என்று தவிர்ப்பதற்கு உதவிடவே நீ வடிவாய், உணவு என்று துடிப்பதற்கு உணவு தர நீ வடிவாய், உதவி என்று தவிர்ப்பதற்கு உதவிடவே நீ வடிவாய், உணவு என்று துடிப்பதற்கு உணவு தர நீ வடிவாய். புத்தி உள்ள உமக்கெல்லாம் புத்தகத்தில் படிப்பென்ன, சக்தி உள்ள உமக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பென்ன, காத்தியிருப்பது எத்தனை பேரு உள்ளிட தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மறந்த வச்சனே தண்ணி ஊத்துமா, மனச பார்த்துமா வாழ்க மாத்துமா, ஏ மனமே கலங்காது வீணாக வருந்தாது, பாரங்கள் எல்லாமே படைத்தவனே வனோ அவனே சுமப்பா. அடனி ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். இந்த தூங்குறவங்களை எல்லாம் எழுப்பிடுங்க. கருப்பசாமிக்கு வர போறாங்க. கருப்பு வரும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது, எழுப்பிடுங்க. கருப்பனை கண்டால் கருமங்கள் விகடும் என்பது ஐதீகம். எந்திருங்க. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்ல. எந்திரிச்சு உட்காருங்க. எழுப்பிடுங்க பக்கத்தில் உள்ளவங்க. எந்திரிச்சு உட்காருங்க. இந்த ஆயாவை எழுப்பிடுங்க. இல்லைன்னா 2வது படுக்க சொல்லுங்க. கரையான் பிடிச்சிக்க போகுது.
எழுப்பிடுங்க எல்லாத்தையும். எந்திரி ஆயா, எந்திரி ஆயா. கருப்பசாமி மரபு மாமத்தபடியை சேர்ந்த கிங் பாய்ஸ் ஜிகே பிரதர்ஸ் எஸ்கே விக்கி அவர்கள் எனக்காக அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு எங்களது நாடக கலைவனத்தின் சார்பாக நன்றி. நன்றி கலந்து வணக்கம். என்ன செஞ்ச வச்சுருக்கேன்